ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். கேஎன் வேலன் ஆடியோ, பர்கூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். இது பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து ஒரு நண்பர் ஆர்டர் கொடுத்துருந்தாரு. இது 2.1 தான். கொஞ்சம் டவர் ஸ்பீக்கர் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னாரு. அதனால் ரெண்டு பெட்டு ஐசி போட்டது, ஹைடெக் உள்ளது ஒரு போர்டு போட்டுட்டு உங்களுக்கு சப்புக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். அவர்கிட்ட சப்பு இல்லைன்னாரு. எதுக்கும் நான் சப்பை ஆட் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் சப்பு வேணால் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்ன்ட்டு சப்புடைய இதுவும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டவர் ஸ்பீக்கர் மாதிரி வச்சுருக்கேன்னாரு. அதனால் கொஞ்சம் லோவாக தான் கேட்பேன் அப்படின்னு சொன்னதுனால நான் சீரியோ மட்டும் போதுனாரு. நான் சப்போடு சேர்த்து வச்சுக்கலாங்கண்ணா, நான் டவர் ஸ்பீக்கர் எனக்கும் போது சப்பும் சேர்ந்து இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி அதுக்காக 2.1 பண்ணி கொடுத்துருக்கோம். இது பாருங்கள். ஆடியோ வந்து உங்களுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடியோ வந்து லவுடாக வைக்க மாட்டேன், ஒரு பாயிண்ட் வச்சாலே கிளியராக வரணுன்ற மாதிரி சொன்னார். அவர் டவர் ஸ்பீக்கர் வச்சுன்னுக்கிறதுனால அவர் ஸ்பீக்கர் எப்படி இருக்குதுன்னு தெரியாது. அவர் பார்த்தீங்கன்னா சப்வூஃபரு போட்டிருக்காங்க. சப்வூஃபரே டவர் ஸ்பீக்கரில் 10 இன்ச்சு போட்டு மேலே 6 இன்ச்சு மிட் ரேஞ்சு டியூட்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வச்சுக்கனால அவங்களுக்கு எவ்வளோ எஃபெக்ட் அது கிடைக்குன்றது இல்லை. அதனால் ஓப்பனாக நான் விட்ருக்கேன். அவங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மேட்ச் பண்ணிக்கிட்டோன்னே. அதனால் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஏற்றின உடனே வரணும்னு கேட்டதுனால அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நான். இது பாருங்கள், ஆடியோ அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஆடியோ வேறு போட்டேன். இது சில்னஸ் வந்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் சில்னஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு சில்னஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இதாகும். அதனால் சில்னஸ்ஸு வாய்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் வாய்ஸ் கிளாரிட்டி எடுக்கும்போது சில்னஸ்ஸும் ஆடாகும். ஒரு ஸ்பீக்கர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 ஸ்பீக்கர் அவங்க மிட்ரேஞ்ச் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும், லோடு ஜாஸ்தி இருக்கும். பாருங்கள், சப்பு வந்து இந்த ஈவனாக வச்சுருக்கேன் நான். ஒரே ஸ்பீக்கரில் தான் பாடிட்டுருக்கு, ஒரு சப்பு பாடிட்டுருக்கு. ரெண்டும் வச்சு செக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஏன்னா நிறையா டைமு கொஞ்சம் வீடியோ போட முடியல. பொங்கலுக்கு முன்னாடின்னு நிறையா ஆர்டர் வந்தது. அப்பப்போ நான் அந்த சொன்ன டைமுக்கு நான் கொடுத்துக்கணுன்றதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நான் முடித்து கொடுத்துட்டேன். பொங்கலுக்கு முன்னாடி முடிச்சுட்டு பொங்கல் நம்ம இது பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இப்போ வந்து அது பெண்டிங் இருந்ததெல்லாம் இவருக்கு வந்து நான் சொன்னியே எடுத்தேன். பொங்கலுக்கு முன்னாடி கொடுத்தாரு. இவர் வந்து சொல்லி எடுத்தேன் நான். ஆனால் பொங்கல் கழிஞ்சு 3 நாள் ஆகுன்னா நான் கொடுத்துறேன்னு. ஓகே, நான் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. அதே மாதிரி வெயிட் பண்ணார். நல்லாவே வந்திருக்கு ஆம்பு. பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. டியூட்டர் வைக்கிறேன். டியூட்டர் சவுண்டு ஜாஸ்தி வர்ற மாதிரி வச்சுருக்கேன் அவங்களுக்கு. ஏன்னா சில்னஸ் ஜாஸ்தி விரும்பினாங்கன்னா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு பாருங்கள். ஷார்ப்னஸ் நல்லாயிருக்கும். வேறு பாட்டு போடுறேன் பாருங்கள். எனக்கு சூஸ் பண்ணி போடல, இதை அதில் இருக்கிறதே நான் ஆட் பண்ணி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு அந்த ஃபோனில் எப்படி ரெக்கார்டிங் ஆகுதுன்னு தெரியல எனக்கு. அந்த கொஞ்சம் சில்னஸ்ஸு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அந்த இஸ்னைஸ் வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அவர் வந்து நேக்னெட் டியூட்டர் வச்சுருக்கேன்னாரு. அதனால் கொஞ்சம் மேட்ச் ஆகிக்குன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அந்த இஸ்னைஸை குறைக்கணுன்னா உங்களுக்கு சில்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. வேறு பாருங்கள், அம்மிங் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. மெயினாக வந்து அம்மிங்கி நான் அரெஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறேன்.
அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு. கொஞ்சம் அடி பூங்குயிலே பூங்குயிலே பாருங்க, இந்த ஸ்பீக்கர் தான் பாடுது. லோ மேக்னெட் தான் இது. யாரிடத்தில் மனசு போச்சு நூலை போல. நன்றி நண்பர்களே. இது போல் எதுக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நம்ம ஆர்டர் எடுத்ததுலேருந்து சில டைம் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஆனால் எனி டைம் நீங்கள் கூப்பிடுங்கன்னா நைட்டு மட்டும் விட்ருங்க, பகலில் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலே நான் எடுத்துகிட்டு போகணுன்னு. அதே மாதிரி அந்த அண்ணா காசு ஃபுல்லாகவே பேமெண்ட் பண்ணிட்டார். அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி இன்னைக்கு கொரியர் போடுறோம் இப்போ. அதனால் செக்கிங் ரொம்ப வீடியோ போட முடியல, அதனால் செக்கிங் பார்த்தேன், அப்படியே ஒரு வீடியோ போட்டுடலான்னு போட்டிருக்கேன். நன்றி நண்பர்களே.